ஸ்கர்ட் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹைட் வந்து 11 இன்ச்சும் அகலம் வந்து ஒரு சைட் 13, டோட்டலாக 26 இன்ச் அகலமும் 11 இன்ச் ஹைட்டில் ஒரு கிளாத் எடுத்துக்கங்க, லைனிங் கிளாத்தாக எடுத்துக்கங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணி இதை வந்து டபுள் ஃபோல்ட், அதாவது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சென்டரை பார்த்து இப்படி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் 2 சைடும் ஒரு சைடு மேலே ஒரு சைடு ஓவர்லேப் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது மேலே சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணி இந்த சென்டர் மேலே 1 இன்ச், ஓகே. இது வந்து அகலம், அதாவது இது மேலே இது வந்து ஓவர்லேப் ஆகிருக்கணும், ஓகே. அவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. எனக்கு 12 வருது. ஸோ நம்ம சுற்றி அடிச்சு திருச்சி போனால் நமக்கு 12 வரும், ஓகே. 24 இன்ச்சு நமக்கு வந்து அகலம் வரும், ஓகே. இப்போ இந்த 1 இன்ச் ஓவர்லேப் ஆகிறது கரெக்டாக 1 இன்ச் இருக்குது எனக்கு. 9 to 10 1 இன்ச் ஓவர்லேப். இங்கே வந்து நம்ம குண்டு ஊசி குத்தி போகிறோம். இது அப்படியே நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம், ஓகே. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம இங்கே வந்து ஆம்கோல் எடுப்போம் இல்லைங்களா. ஆம்கோல் வந்து நான் 4 வச்சுருக்கேன். இங்கே ஆம்கோல் வந்து இங்கே வந்து ஷோல்டர் வந்து 4 எடுத்துக்கோங்க. ஆம்கோல் வந்து 5.5 வச்சுக்கலாம். 5.5. இங்கே 6 வந்து செஸ்ட்டு வருது, அதை அப்படியே போட்டுக்குங்க. போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே எப்பவும் போல் ஆம்கோல் கர்வ் இப்படி லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி எடுத்துருங்க. இதை வந்து இப்படி இப்போ வந்து நெக் அகலம் வந்து எவ்வளோ வைக்கலாம், நம்ம 2 வச்சுக்கலாம். நெக் அகலம் 2, உயரம் வந்து 1 வச்சுக்கலாம். பேக் நெக் வந்து 1 இல்லாட்டி 1.5 வச்சுக்கலாம். 1 வச்சுக்கலாம். பேக் நெக் வந்து 1 வச்சுட்டு இங்கே ஸ்கொயர் பண்ணி ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த நேரம் இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோப் வேணால் நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு ஸ்லோப் கொடுத்துக்குங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்லோப் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஆம்கோல் இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். வரையாது நம்ம 4 ஃபோல்ட் பண்ண இல்லைங்களா, அதில் வந்து ஃபோல்டட் சைடு வரையக்கூடாது. இந்த சைடு இந்த 2 ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரம் நம்ம ஆம்கோல் வரைஞ்சி இப்படியே கொண்டு போய் இப்படி கட் பண்ணணும், ஓகே. இப்படி இருக்குது இல்லைங்களா. இப்போ கட் பண்ணி எடுத்து இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லைங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்கோல் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஆம்கோல்களையே இன்னொரு ரவுண்டு ஆம்கோல் உள்ளே செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கணும், ஓகே. 2 ஆம்கோல் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இப்போ திருப்பிக்குங்க, ஓகே. திருப்பிட்டு இந்த ஃபோல்டட் வருது இல்லைங்களா, இது பேக். இங்கே வந்து ஃபோல்டட் வருது இல்லைங்களா, இங்கே வந்து பேக். இங்கே வந்து ஃப்ரண்ட் முன்னாடி வந்து 2 ஓப்பன் வரும், இது வந்து ஃப்ரண்ட், ஓகே. கரெக்டாக அந்த சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டர் சைட்லேருந்து கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரு 1.5 இன்ச் ஹைட்டுக்கு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு இங்கேருந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆரம்பிக்குது. அப்போ ஃப்ரண்ட் இங்கேருந்து எவ்வளோ பார்ட்டோ அது ஈக்குவலேருந்து சென்டர் பார்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பார்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பார்ட் எங்கே வருதோ அங்கேருந்து இந்த 1.5 இன்ச் இங்கே ஒன்று, அப்படி இங்கே மேலே ஒரு லைன், ஓகே. இப்படி மார்க் பண்ணியாச்சு, ஓகே. இங்கிருந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு ஹைட் வந்து 5 to 6 இன்ச் வச்சுக்கலாம். நான் ஒரு 5.5, அதாவது 5 இன்ச் ரெடி லென்த். நான் வந்து மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு சேர்த்து ஒரு 5.5 வந்து ஒரு வி நெக் மாதிரி கொண்டு வந்து இங்கே கட் பண்ணிடலாம். இங்கேருந்து ஒரு வி நெக் வரைஞ்சி அந்த நேரம் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கேருந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கட் பண்ண போகிறோம்னா இந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இங்கேருந்து இப்படியே கட் பண்ணி இப்படி போய் இப்படி, ஓகே. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஜாக்கெட் கட்டிங் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த கட்டிங் அப்படியே நம்ம வந்து இந்த கிளாத்தில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் நீளமாக, ஓகே. இப்போ வந்து இதை வந்து நல்ல பக்கத்து மேலே நம்ம கட் பண்ண லைனிங்கை வச்சுருக்கோம். இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்னா,
இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடணும், இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடணும். மேலே ஷோல்டர் மட்டும் வேண்டாம், இப்படியே கொண்டு வந்து அம்கோல் கிட்ட இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த ஷோல்டர் வேண்டாம், மறுபடியும் இந்த கழுத்து கட்ட 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே எப்பவும் போல் அம்கோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் கட்ட வேண்டாம், நம்ம இங்கேருந்து இப்போ வீக் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இங்கே இங்கே இது வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் இந்த வீக் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இந்த நடுவில் ஒரு 3 to 4 இன்ச்சுக்கு வந்து இவ்வளோ இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணாமல் எல்லா பக்கம் ஸ்டிச் பண்ணிங்க. ஷோல்டர் மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஏன்னா நீங்கள் இங்கே வந்து திருப்பருக்கு கொஞ்சம் இடம் வேணும் இல்லைங்களா, அதனால் இந்த இங்கே ஒரு 5 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் எல்லா பக்கம் ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் அர்க்காட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற இங்கே கிளாத் விட்டோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம திருப்பி எடுத்துடலாம். ஓகே, நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே வந்து கிளாத் விட்டுட்டு மற்ற எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி நான் எடுத்துடலாம். சுற்றி 1/4 இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுமோ அங்கே எல்லா சைடும் நமக்கு சின்ன சின்னதாக அர்க்காட் பண்ணிடலாம். அர்க்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பிட வேண்டியதான். ஓகே, நீங்கள் ஷோல்டர் கிட்ட இல்லைங்களா, இப்படியே கையை விட்டு அப்படியே எல்லா பக்கம் திருப்பிடலாம். ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சு எல்லா பக்கம் இப்படி திருப்பி எடுத்துருங்க. இதே மாதிரி தான் இதே தான் இன்வெர்சபிள் கோட்டும், அதாவது 2-in-1 டபுள் சைடு வந்து ஜாக்கெட்டு ஸ்டிச் பண்ணலாம். லைனிங் பொதுவாக இந்த மாதிரியே நீங்கள் இன்னொரு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா டபுள் சைடு நம்ம வியர் பண்ணிக்கலாம். இதே மாடல் இங்கே நம்ம வந்து எதுவும் சைடு ஸ்டிச் பண்ண போகிறதுல இன்விசிபிளாக தான் எல்லா ஸ்டிச்சும் இருக்க போகுது. இப்படியே நம்ம திருப்பி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் திருப்பி இந்த ஒரு ஷாப் இதை வச்சு நம்ம உள்ளே குத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பக்கம் சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இல்லாட்டி நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்காது. இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுட்டு இன்னும் சுற்றியும் எல்லா பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து ரிவர்சபிள் இது பண்ண நினைக்க ஷோல்டர் எப்பவும் போல் அடித்து திருப்ப மாட்டோம். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஷோல்டருக்குள்ளே ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, இது ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா இப்படி இருக்கும். ஓகேங்களா, மேலே வந்து இது வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே இப்படி ஸ்டிச் தெரியுது இல்லைங்களா, இதை அப்படியே சின்னதாக ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்டிச் தெரியாத மாதிரி உள்ளே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி மேலே அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது இன்விசிபிளாக இருக்கும், உங்களுக்கு மேலேயும் தெரியாது, உள்ளே க்ளோஸாக இருக்கும். ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி திருப்புறேன். இல்லாட்டி எப்பவும் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு இதுக்குள்ளே இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். உள்ளே சொருகிட்டு மேலே வர கிளாத்தை வந்து இதுக்குள்ளே ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணி இப்படி மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ஓகே, வந்து சென்டரில் இந்த மாதிரி பட்டன் வச்சுட்டு நம்ம பட்டன் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஊக்கு வச்சு மேலே பட்டன் வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஜாக்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு செய்து ஜாக்கெட்டும் மேலே போட்டு இப்படி தான் ரெடியாக இருக்குது.